ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் Elim vlogs. காலையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரொம்ப ஈஸியாக அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணி வைக்கக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, அது கருவேப்பிலை சாதம் தான். எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளேட்லேருந்து கருவேப்பிலையை எடுத்து மாற்றி வச்சு தான் பழக்கம். ஆனால் அப்படி மாற்றி வைக்கக்கூடிய கருவேப்பிலை தான் இன்றைக்கி இங்கே ஒரு ஸ்டார் இன்க்ரீடியண்ட்டாகவே இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். கருவேப்பிலை சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததும் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட ஒரு 1/4 லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லதாக ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலையும் உருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலையிலேருந்து ஒரு கிளுகிளுப்பு சவுண்டு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதே நேரம் நம்ம போட்டிருக்கிற கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கரிஞ்சும் போயிடக்கூடாது. இப்போ இது சரியாயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை ஆற வச்சு மிக்சியில் லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் கடாயை வச்சு சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாகி வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, கடுகு எல்லாமே வெடித்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சமாக வறுத்ததோ இல்லை வறுக்காததோ வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மூணையும் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேடு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓகே. இது கூட ஒரு 2 வற்றல் மிளகாயை சின்னதாக கட் பண்ணி நான் சேர்க்குறேன். இதிலேருந்து அந்த கட் பண்ணி சேர்க்குறதுனால இதுலேருந்து அந்த காரம் இறங்கி நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு காரம் அதிலே வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சிலர் சாதம் அடிக்கும் போதே உப்பு போடுவீங்க, அதனால் இங்கே பார்த்து ரொம்ப கம்மியான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விடுறேன். இப்போ யாருக்காக இந்த லஞ்ச் பாக்ஸ் நம்ம பண்ணுறோமோ அந்த ஆளுக்கு தேவையான அளவுக்குள்ள சாதத்தை இதில் போட்டுக்கோங்க. கூடவே ஏற்கனவே நம்ம வறுத்து ஆறுறதுக்காக மாற்றி வச்சுருந்தோம்ல, அதையும் மிக்ஸி ஜாரில் லைட்டாக பவுடர் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கருவேப்பிலை பவுடர் எல்லா இடத்துலையும் அழகாக கோட் ஆகுறது வரைக்கும் லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரியாக இருக்குன்னா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற அரிசி சாதா ரேஷன் அரிசியில் தான் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கடை அரிசியோ இல்லை பிரியாணி அரிசியில் கூட இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த கருவேப்பிலை பொடி கொஞ்சம் அதிக குவான்டிட்டி போட்டு நம்ம இதே மாதிரி பொடி பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்போ கருவேப்பிலை சாதம் பண்ணணும்னு தோணுதோ அப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி எடுத்து சாதத்தில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிரும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான, அதே நேரம் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட. கண்டிப்பாக எல்லோரும் வாரத்தில் ஒரு நாளாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலையினால் நம்ம உடம்புக்கு சேர வேண்டிய எல்லா சத்து குணங்களும் நம்ம உடம்புக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும். அப்புறம் ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தட் பை, டேக் கேர்.